ஹேசனை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற என்ன ருத்ராஜ் கைக்வாட். ஸோ நம்ம ருத்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டி கிரிக்கெட் ப்ளே பண்ண போகிறது. எப்பொழுது ப்ளே பண்ண போகிறது, இந்த கவுண்டி கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுனால ருத்துக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எம்எல்சி 2025 பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ நல்ல டீசென்ட் ஹைப் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலுமே இருக்குது. நிறைய டிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நம்ம வீடியோஸை வந்து பார்க்குறீங்கன்ற காரணத்தால் நம்ம டிஎஸ்கே பற்றியுமே கண்டிப்பாக மேட்சஸ் ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிஎஸ்கேயோட பிளேயிங்லாம் முடிஞ்சால் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 14ஆம் தேதி மார்னிங் 6:30 AM ஸ்டார்ட் ஆகும். கஷ்டம் தான் பார்க்கறது, பட் இருந்தாலும் டைம் இருந்தால் டெஃபினெட்லி செக் அவுட். ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். அண்ட் இப்போ வந்து ருத்துவோட நியூ கிளப் பற்றி பார்க்கலாம். ஸோ ருத்து இப்போ யோர்க்ஷயருக்காக வந்து கவுண்டி கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கப் ப்ளே பண்ண போறாரு. ஆல்ரெடி கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் நிறைய மேட்ச் டேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் பார்த்தா வந்து ஜூன் 22 ஸ்டார்ட் ஆகுது. பட் ருத்து அப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. ருத்து பார்த்தா ஜூலை 22 தான் மேட்சஸ் ப்ளே பண்ண போறாரு. இப்போ கரண்டாக ருத்து வந்து இங்கிலாந்துல தான் இருக்காரு. இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்து வந்து போத் த மேட்சஸ்லயுமே வந்து அவர் பிளேயிங் டவுன்ல இல்லாம போயிருந்தாரு. அட்லீஸ்ட் இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்லயாவது இருக்காரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ருத்து வந்து யோர்க்ஷயர் கிளப் வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ ஜூலை 22 சரைக்கு எதிராக விளையாட போற கேம்ல வந்து ருத்து வில் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் டே கப் ஆகஸ்ட் 5 ஆரம்பிக்க போகுது. அதுலயுமே ருத்து வில் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், சேத்தேஸ்வர் புஜாராலாம் பார்த்தீங்கன்னா வந்து யோர்க்ஷயர் கிளப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ருத்து பிகம்ஸ் த 4th இந்தியன் கிரிக்கெட்டர் டு ரெப்ரசென்ட் யோர்க்ஷயர். ருத்து இப்போ யோர்க்ஷயருக்காக சைன் பண்ணதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் டு பிளே ஃபார் யோர்க்ஷயர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் டொமஸ்டிக் சீசன். அண்ட் எனக்கு இது ஒரு கோலாவே இருந்திருக்கு டு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட் இன் திஸ் கண்ட்ரி. அண்ட் யோர்க்ஷயரை தாண்டி வந்து இங்கிலாந்துல ஒரு பிக்கர் கிளப்புமே கிடையாது. ஸோ வெரி ஹாப்பி டு ரெப்ரசென்ட் வந்து சொல்லியிருக்காரு. எங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் வைட்டல் கேம்ஸ் பார்த்தா வந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் அண்ட் ஒன் டே கப்ல இருக்கு. ஸோ இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் சம் சில்வர் வேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ட்ராஃபி லிஃப்ட் பண்றதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த கவுண்டிலாம் விளையாடுறதுனால ருத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமானா, at some point of time இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து கவுண்டி விளையாடணும் தான் ஆசைப்படுவாங்க. அண்ட் அட் திஸ் ஃபேஸ் அவர் இந்த முடிவு எடுத்தது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் கிரிக்கெட் டீம் லுக் ஸ்டாக்டு. இவருக்கு எந்த ஒரு இடமே இனிமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த கவுண்டிலனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா கண்டிப்பா இட் வில் நாக் தி டோர்ஸ் ஆஃப் பிசிஏ. அதுதான் என்னோட கருத்தா இருக்கு. யோர்க்ஷயரோட ஹெட் கோச் ஆண்டனி மெக்ராத் பார்த்தா இப்போ ருத்ராஜ் கைக்வாடோட சைனிங்கை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ ருத்து வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொலிடிட்டி கண்டிப்பா வந்து பேட்டிங் லைனப்ல கொண்டு வருவாரு. அண்ட் அவரோட எபிலிட்டி டு ஸ்கோர் குவிக் ரன்ஸ் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இஸ் அன் எக்ஸைட்டிங் டேலண்ட் அப்படின்னு வந்து யோர்க்ஷயரோட ஹெட் கோச் ஆண்டனி மெக்ராத் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலா இந்த மேட்சஸ்லாம் எங்க வாட்ச் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூடியூப்லேயே உங்களால் பார்க்க முடியும். ஸோ யோர்க்ஷயர் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ருத்து விளையாடுறப்ப வியூஷிப்புமே செமையா வந்து பூஸ்ட் ஆகும் நான் நம்புறேன். 60 கோடி பேர் ஐபிஎல் ஃபைனல்ஸை பார்த்தாங்க அப்படின்னு ஆஷனை வாயை பொழந்துட்டு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்குலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா யூடியூப்ல தானே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி 1 லட்சம் கிராஸ் ஆச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இப்போ எம்எல்சி 2025 பத்தி பார்ப்போம். ஸோ எல்லா டீம்ஸுமே இப்போ உங்களோட கேப்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எல்சியில் பார்த்தீங்கன்னா 6 டீம்ஸ் இருக்காங்க இல்லையா. டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ், எம்ஐ நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ், வாஷிங்டன் ஃப்ரீடம், சியாட்டில் ஆர்கஸ். ஸோ இந்த 6 டீம்ஸோட கேப்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்கேக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபேஃப் டு பிளஸஸ். எம்ஐ நியூயார்க் பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கோலஸ் பூரனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக தான் நிக்கோலஸ் பூரன் அவருடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்காகப்பா அது ஏஜ் ஆஃப் 29 ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏஜ் இஸ்ன்ட் a factor, the main issue is money. 2-3 லீக் நீங்க வந்து விளையாடிங்கனாலே உங்களுக்கு விண்டீஸ் கொடுக்குற அந்த தொகையை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து இவ பூரன் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் பார்த்தா வந்து ஜேசன் ஹோல்டரை வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கேமுக்கு மட்டும் ஜேசன் ஹோல்டர் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு பதிலாக வந்து சுனில் நரேன் வந்து லீட் பண்ணுவார். தென் சியாட்டில் ஆர்கஸ் பண்ணா ஹென்ரிக் கிளாசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேப்டனா. அவருமே இப்போ ரீசெண்டாக தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே ரீசனாக தான் இருக்கும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ரிச்சான கிரிக்கெட் போர்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க தெரியல. பட் கிளாஸ் வந்து நிறைய லீக்ஸ் வந்து ப்ளே பண்ற காரணத்தால இப்போ தேவையில்லாம வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ப்ளே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால நம்ம லீகே விளையாட்டு போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. தென் வாஷிங்டன் ஃப்ரீடம் கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு புவர் ஐபிஎல் சீசன் இருந்துச்சு. தலைவர் பார்த்தா இன்ஜுரின்னு சொல்லிட்டு திரும்ப வழக்க போல வந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த லீக்ல பார்த்தா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாஷிங்டன் ஃப்ரீடம். அண்ட் ஃபைனலா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் பண்ணா கோரி ஆண்டர்சனை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் 5 பிரான்சைசி வந்து ஓவர்சீஸ் கேப்டன் தான் வச்சிருக்காங்க. இவங்க ஒருத்தங்க மட்டும் தான் வந்து டொமஸ்டிக் கேப்டனோட வந்து போயிருக்காங்க. கோரி ஆண்டர்சன் ரீசெண்டாக பார்த்தா யூஎஸ்ஏ நேஷனல் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வர காரணத்தில் அவர் வந்து டொமஸ்டிக் பிளேயராக தான் கன்சிடர் பண்ணப்படுவார். லீக் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. பட் இன்னுமே பார்த்தா மார்க்கஸ் டானிஸ் அண்ட் அகில் ஹோசைன் நம்மளோட கேம்பை ஜாயின் பண்ணல. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே இப்போ கேம்பை ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாருமே பார்த்தா ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து நடத்திட்டு தான் வராங்க. ஆல்ரெடி
ஆல்ரெடி போன வீடியோ நம்ம கொஞ்சம் பேசியிருப்போம் இல்லையா. டாலஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபேஃப் டு பிளஸிஸோட சில பேட்டிங் கிளிப்ஸ்லாம் கிடச்சிருக்கு. I really hope Faf and Conway give us good starts. எனக்கு என்னமோ ஸ்லைட்லி we are over dependent on Faf தான் தோணுது. ஏன்னா நம்ம மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have Donovan Ferreira or maybe இங்கே டேரல் மிச்சல் கூட போகலாம். கண்டிப்பாக Faf and Conwayயோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் டிஎஸ்கேவோட கப் வின்னிங் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ ரியலி ஹோப் ஃப்ளெமிங்க்கு அவரோட மச் டிசர்வ் ட்ராஃபி அதர் தன் ஐபிஎல் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டாக கூட ஃப்ளெமிங் அண்ட் ஃபேஃபோட அந்த பாண்டிங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. ஒரு வீடியோ வந்து டிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியல் பேஜில். இன்கேஸ் அதை பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ கேஸ் எல்லாருமே டிஎஸ்கே அண்ட் ஃப்ளெமிங்க்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.